ஓசூரில் டாடா தொழிற்சாலையின் மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய சம்பவத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது காதலனும் சிக்கியது எப்படி? விடுதியில் வடமாநில பெண் ஒருவர் தோழிகளுடன் தங்கியிருந்த தனது அறையிலேயே ரகசிய கேமராவை பதுக்கி வைத்திருந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இளம் பெண்களை அச்சத்தில் உறைய வைத்து இந்த விவகாரத்தில் இருவர் கைதாகியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டை வன்னியபுரம் கிராமத்தில் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யப்படுகின்றன. இந்த தொழிற்சாலையில் தமிழ்நாடு மட்டுமன்றி வெளிமாநிலங்களையும் சேர்ந்து 6000த்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்கள் தங்குவதற்கு லாலிக்கல் என்ற இடத்தில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் 11 மாடிகள் கொண்ட விடுதி உள்ளது. இந்த விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா இருந்ததை கண்டு இளம் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விசாரணையில் பீகாரை சேர்ந்த 23 வயதான நீலுகுமாரி குப்தா என்பவரே ரகசிய கேமராவை பொருத்தியது தெரிய வந்தது. அவரை கைது செய்த உத்தனப்பள்ளி போலீசார் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். அந்த குளியல் அறையிலிருந்து ரகசிய கேமராவில் பிடிக்கப்பட்ட வீடியோக்கள் யாருக்கு அனுப்பப்பட்டது, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அதில் விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்களை சம்பந்தப்பட்ட பெண் தனது காதலனுக்கு அனுப்பியதாக கூறப்பட்டது. அவரின் காதலன் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதனிடையே கைது செய்யப்பட்ட நீலுகுமாரியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் தனது காதலன் குறித்தும் அவரின் இருப்பிடம் குறித்தும் முன்னுக்கு பின் முரணாக பேசி வந்துள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் நீலுகுமாரியின் காதலன் ரவி பிரதாப் சிங் என்றும் அவர் டெல்லியில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து பீகார், ஜார்க்கண்டை தொடர்ந்து டெல்லிக்கு விமானத்தில் விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் ரவி பிரதாப் சிங்கை தட்டி தூக்கினர். அவரை ஓசூர் அழைத்து வந்து விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவரின் செல்போனை பறிமுதல் செய்து ரகசிய கேமரா மூலம் குளியல் அறையில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் உள்ளனவா, அந்த வீடியோக்களை அவர் யாருக்கு ஷேர் செய்துள்ளார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்த சதி வேளையில் நீலுகுமாரியும் அவரின் காதலன் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளனரா அல்லது இவர்களுக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் ஏதேனும் உள்ளதா என்றும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அனைத்து அறைகளிலும் மெட்டல் டிடெக்டர் மூலம் 100க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதன் பிறகே பெண் தொழிலாளர்கள் தங்களது அறைகளுக்கு சென்றனர். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அதே விடுதியின் அறையில் காலிங் பெல்லில் ரகசிய கேமரா பொருத்தி இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் காலிங் பெல்லில் கேமரா இருப்பதாக கூறுகிறார். ஆனால் அது லாலிக்கல்லில் உள்ள விடியல் விடுதியில் எடுக்கப்பட்ட வீடியோவா அல்லது வேறு ஏதாவது இடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவா என்பது குறித்து யாரும் தெளிவுபடுத்தவில்லை. அதே வேளையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை யாரும் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓசூர் மகளிர் விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா பொருத்தி விவகாரத்தில் அங்கு தங்கியிருந்த வடமாநில பெண் கைதாகியுள்ள நிலையில் அவரது காதலனும் சிக்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.